அன்பிற்குரிய நல்லங்களே வணக்கம். இன்றைய தொழில்நிலையில் அகழாய்வு என்பது தேவையா செயல்பாடா தேவையற்ற செலவினமா? பூ பூ பூங்குன்ற நடுவர் அவர்கள் பொறுப்பேற்கிறார். வாதிடுவோர் நம்முடன் பயிலும் முத்து, பாத்திமா, அன்புமேரி, செல்வன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். ஏதோ பட்டிமன்றம் தொடங்குகிறது. அருந்தமிழ் வணக்கம். மதுரை நகருக்கு அருகே கீழடி என்னும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழாய்வில் சுடுமண் பொருள்கள், உலோகப் பொருள்கள், முத்துகள், கிளிஞ்சல் பொருள்கள், மண்பான் கொம்புகள், சோழிகள், கிண்ணங்கள், துளையிடப்பட்ட பாத்திரங்கள், ரத்தினங்கள் வகைகள், பழுப்பு, கருப்பு, சிவப்பு, கருப்பு பானைகள், சதுரங்க காய்கள், தானியங்கள் சேகரிக்கும் கலன்கள், செம்பு, சங்கு வளையல்கள், எலும்பினால் ஆன போர் முனைகள், தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், கருவிகள், சீர்நீர் சேகரிக்கும் பெரிய மட்கலன்கள், சிறிய குடுவைகள், உரை கிணறுகள், சுடுமண் கூரை ஊடர்கள் போன்ற பல்வேறு தொல்லியல் பொருட்கள் கிடைத்துள்ளன. 3 வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த இவற்றுள் தொன்மையானவை சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என கருத்தாகின்றன. இதுவரை அகழாய்வு செய்யப்பட்ட பெரும்பாலான இடங்கள் தொடர்பான தகவல்களை கையில்பட்டு அமைந்திருந்தன. கீழடியில் கூறப்பட்ட முழுமையான வாழ்படிகள் செங்கல் பட்டுமானங்களையும் இதர தமிழின் உரிய நாகரிகத்தையும் கண்முன் காட்டு சாட்சிகளாய் அமைந்துள்ளன. மிகப்பெரிய தமிழரசு அவர்களே, அன்பிற்கும் மரியாதையானவர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரலாற்றை முன்னே வழிகாட்டும் ஒரு தலைப்பை பேச முனைகிறோம். ஒரு செடி வளர்வதற்கு விதை ஊன்றுவதற்கு குழி எடுக்கிறோம். குழிக்குள் ஒரு பழம்பொருள் கிடைத்தால் கூட கொண்டாடுகிறோம். அதில் பயன் இருக்கிறதா என்பதை சிந்திப்பதே இந்த மாபெரும் சிந்தனை பட்டிமன்றம். ஆய்வு என்பதன் அறிவின் வெளிப்பாடு. அதற்கு ஓய்வு என்பதே கிடையாது. ஏதோ இன்றைய சூழ்நிலையில் அகழாய்வு என்பது தேவையற்ற செலவினமே. இதை தலைப்பை என்ற உரை வீச்சை தொடங்க வருமாறு அன்பு தோழர்களை முத்து அவர்களை அழைத்த என் முன்னுரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவர் கரோலி முத்து, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நடுவர் அவர்களை, உள்ளங்கையில் உலகத்தை அளந்து பார்க்கும் காலகட்டத்தில் மண்ணை தோண்டி எலும்பை தேடும் மனிதர்களை பற்றி நான் என்ன சொல்ல? அறிவியல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய தலைமுறையை பற்றி தெரிந்து என்ன செய்து வருகிறோம்? செல்லிட பேச்சுக்குள்ளே உலகத்தை சுற்றும் வேளையில் அகழாய்வில் கிடைக்கும் செல்லா காசுகளை வைத்து என்ன செய்வோம்? வான் உலகத்தில் பறந்து செவ்வாயில் குடியேற வழிதடும் நேரத்தில் பழைய வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி அறிந்த என்ன பயன்? உலங்கையில் உலகம் இருக்கிறது, மடிக்கணினி மலைக்க வைக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு மண் ஓடுகள் இறந்தோரை சுமந்த மண்பாதைகள் கண்டறிந்து எதை சாதித்த போகிறோம்? நாம் கண்டுபிடிக்க வேண்டிய எவ்வளவு இருக்கின்றன. அறிவை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். நடுவர்களே, அகழாய்வு என்பது தேவையற்ற செலவினமே என்று கூறி வார்த்தைகளை முடித்துக் கொள்கின்ற நடுவர் நண்பர் முத்து காரசாரமான தன் வாதத்தை முன்வைத்தார். மிகவும் அருமை. இதற்கு பார்த்துக்க எப்படி பதில் சொல்ல போறோம்? வாங்க, எப்படி சமாளிக்க போகிறீங்க? மாத்திமா, அவையோரை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். மண்ணை தோண்டி பார்ப்பது எலும்புகளை சேகரித்து எண்ணி பார்ப்பது அன்று. நம் முன்னோர்களின் பண்பாட்டை எண்ணி பார்ப்பதற்கு கடந்த காலத்தை புரிந்து கொள்ளாமல் நிகழ்காலத்தில் வெற்றி பெற முடியுமா? எதிர்காலத்தில் கணிக்க முடியுமா? வரலாறு மிக நீண்டது. 1863 ஆண்டில் ராபர்ட் ப்ரூஸ்ட் என்னும் தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரம் ஜெர்மன் மேட்டுப்பகுதியில் எலும்பையும் கற்கருவியையும் கண்டுபிடித்தார். இந்த கற்கருவி இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம். இந்த கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்பட்ட போது முன்பே ரோமானியர்கள் பழங்காலங்களை கோவையில் கண்டெடுத்தோம். பழங்காசுகளை கோவையில் கண்டெடுத்தோம். அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்தன. அதனால் ரோமானியர்களும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பு உறுதி செய்யப்பட்டது. அதற்கு பின்னால் 1914 ஆண்டு ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழாய்வில் ஏராளமான முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. நண்பர் சொன்னார், முள்ளங்கையில் உலகம் இருக்கிறதா, மடிக்கணினி மலைக்க வைக்கிறதா. நம் முன்னோர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவியல் அடிப்படையிலான பண்பாட்டு வாழ்க்கை வாழ்கிறார்கள். தமிழர்கள் உணவு, உடை, வாழிடம் முதல் இயற்கைகளை சிதைக்க கையால் கொண்டவை என்பதற்கு அறிவியல் கண்ட சான்றுகளை ஆவணங்களை திகழ்கின்றன. எதிரணி தலைவருக்கு ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். மடிக்கணினியில் பூக்கின்ற ரோஜா மணக்காது. சொல்லிட பேசியில் பார்க்கும் வற்றல் குழம்பு சுவைக்காது. மாறாக நமது மூளை
மூளையை குப்பை தொட்டியாக்கும், நமது மண்ணை நெகிழி கிடங்காக மாற்றும். ஆனால் அகழாய்வில் கிடைத்த ஆவணங்களோ அடுத்த தலைமுறைக்கு பண்பாட்டின் மேன்மையை பறைசாற்றும் என்பதை அவர்கள் அறிகிறார்கள். அகழாய்வு என்பது நமக்கு மிக தேவையானது என்று கூறி திருப்பி வேண்டி நடைபெறுகிற அடையப்பா பாத்திமா வார்த்தைகள் மின்னணு வரலாறு வெளிச்சத்தை மட்டும் காட்டுகிறது. இவர் நடுவர் அவர்களே, உங்க ஊர்ல ஒரு சொல்லடை சொல்லுங்க. சொல்லடை பகுவான தோழி பறந்து கொண்டுட்டே முட்டை போட்டுச்சா? நடுவர், என்ன பகுமான கோழி பறந்துகிட்டே முட்டை போட்டுச்சா? சரி, தலைப்புக்கு வாங்கம்மா. வேறு இல்லைங்கய்யா, வெட்டி பெருமைக்காக வீராப்பா பேசுபவர்களை பற்றி சொல்ல வந்தேன். நாம் எப்படி பாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் குட்டி நாடுகள் கூட அறிவியல் விந்தையால் வானத்தை அளந்து பார்க்கின்ற அமெரிக்காவில் இருக்கும் என் தோழியின் நட்பை இணையதளம் நினைத்து காட்டுகிறது. விபத்தில் துண்டிக்கப்பட்ட கால்களை அறிவியல் செயற்கை கால் பொருத்தி அழகு பார்க்கிறது. பழுதுபட்ட இதயங்களுக்கு மாற்று இதயம் பொருத்தி மருத்துவ அறிவியல் மனித வாழ வைக்கிறது. புற்றுநோய் அரக்கனை வீழ்த்த புதிய மருந்து கண்டுபிடிக்க அறிவியலாளர்கள் பெருமுயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் எவ்வளோ சாதனைகள் உலகத்துக்கு ஈடுபட்டு நமது அறிவியல் பயணத்தை முன்னெடுக்காமல் அகழாய்வில் விழுந்து கிடப்பது என்ன நியாயம்? இன்றைய மாறிவரும் உலகச் சூழலில் மாறிவரும் உலகச்சூழல் அகழாய்வு முக்கியம் தேவை ஒன்றா. 20ஆம் நூற்றாண்டு அறிவியல் வியக்க வைக்கின்ற காலத்தில் இந்த பழைய காலத்து பொருள்களையும் கட்டடங்களையும் கண்டுபிடித்து என்ன சாதிக்கப் போகிறோம்? நடுவர்களுக்கு பழைய கழிதலும் புதியது புகுதலும் வாழ என்று நமது இலக்கண புலவர் ஒருவர் சொன்னதை எதிரணிக்கு நினைவூட்டி நல்ல தீர்ப்பு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருமை அன்பு மீறி அருமையை பவனந்தி முனிவரையும் துணைக்கு இழுத்து வந்துட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. இப்போது இந்த அணி கொஞ்சம் சோர்ந்து போன மாதிரி தெரியுது. நண்பர் செல்வன் வாங்க. எப்படி பதில் சொல்ல செல்வன்? அவைக்கு என் பணிவான வணக்கத்துக்கு கனிவோடு சேர்த்துக் கொள்கிறேன். அறிவியலை தலைகளில் தூக்கி வைத்து கொண்டு ஆடுகிறார் சகோதரி அன்பு மெரியதோ. நாங்கள் எல்லாம் அறிவியலுக்கு பகைவர் என்பது போல தகவல் அறிவியலை படைத்துக் கொண்டதுதான் என்பதை அறியாதாக இருக்கின்றார். இதில் பவனந்தி முனிவரை வேறு சாட்சி கேட்கிறார். பழைமையின் பட்டையை உரித்து கொண்டு தான் புதுமையை பிறக்கும். தனியாக புதுமை குன்று வேறோ விதையோ கிடையாது. நண்பர்களை கடந்த காலத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டு நிகழ்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம். வருங்காலம் வளமாக அமைவதற்கு வலிமையான கட்டளையை உருவாக்கலாம். முன்னோர்கள் வாழ்ந்து பெற்ற பட்டறிவை வகைப்படுத்த தொகுத்து பார்த்து தொல்லியல் ஆய்வே பெரும் கல்வியாக அமைகிறது. வேடிக்கை என்னவென்றால், தமிழகத்தில் பண்டைய காலத்திலே நமது தமிழ் முன்னோர்கள் செம்மையான பண்டை மற்ற கண்டமை வாழ்ந்திருந்தார்கள். நாம் தான் அந்த தொன்மை வரலாற்றின் உண்மையான ஆட்சி அறிபாட்டு இடையில் எங்கேயோ பாதை மாறி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஒரு புதிய நாகரிக சூழ்நிலை பழகி கொண்டிருக்கிறோம். அது என்னவென்றால், ஒரு பொருளை ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறிகிறோம். எழுதுகிற பேரா குடிக்கின்ற தண்ணீர் பற்றி மாறிக்கணினி தொழில்விட பேசி ஒரு முறை பயன்படுத்தி விட்டு எறிகிறது. வாழ்க்கை மின்சாதன குப்பைகள் மலையேறி குவிந்து விட்டன. சுற்றுச்சூழல் சிதைந்த புற்றுநோய்கள் பெருமுகம் அபாயம் வந்துவிட்டது. ஆனால் நமது முன்னோர்கள் கண்டுபிடித்த சுடுமண்ணிலும் உலகத்திலும் செய்து பயன்படுத்தின பொருட்கள் பல தலைமுறைகளை கடந்தும் பயன்பாட்டில் இருக்கின்றன. பழுதுபட்டால் சரி செய்து மீண்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இது கடந்த நூற்றாண்டை தொடர்ந்தது. எதிரணி கூறிய போலி அறிவியல் பயன்பாட்டு சூழல் வளர்ந்த பயன்படுத்தி தூக்கி எறி என்ற பழக்கம் பிறந்து வளர்ந்தது. அதன் தொடர்ச்சி எதுவரை வந்தது தெரியுமா? பெற்றெடுத்து வளர்த்த தாய் தந்தையையும் கூட பயன்படுத்திவிட்டு முதியோர் இல்லத்தில் தூக்கி எறிய மூடத்தனம் உருவாக்கிவிட்டது என்று நடுவர்களை ஆளுநரும் சான்றின் மூலம் நமது பண்பாட்டை அறிந்து கொண்டு எளிமையான எதிர்காலத்தை உருவாக்கிவிடும் நெடிய வரலாறு நமக்கு இருக்கிறது. எனவே அதை உறுதியுடன் வலியுறுத்துகிறோம். நடுவர் அவர்களுக்காக தேவையற்ற செலவினமல்ல செய்தார். இங்கு செலவினம் ஆய்வு கண்ணோட்டம் அருமையானது. அரிய செய்திகளோட 2 அணிகளும் வரவழைத்தன. 1866 ஆரம்பித்த அகழாய்வு பணி இன்று வரையிலும் தொடரும் போது பல உண்மைகள் உடைக்கின்ற பழையனவற்றை ஏன் தோண்டி எடுத்து பாதுகாக்க வேண்டும், ஆராய வேண்டும்? அதற்கு நம் தலங்கு பொருள் பண்பாடை நன்றாக இருக்கின்றது செயல்பாடு என்று பேசிய அணியர் கூறுவது போல் அகழாய்வு என்பது அறிவியலுக்கு எதிரான சிந்தனை அன்று. அறிவியல் 2 வகை உண்டு. ஒன்று வணிக அறிவியல், மற்றொன்று மக்கள் அறிவியல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது, அதனை விற்பனை செய்து அதன் விளைவு
தேயிலை குப்பைகள் ஆனால் அகலாய்வு கிடைத்த சுடுமண் கல் ஆகியவற்றை கல்லிருந்து சிறந்த பொருள்கள் கருவிகள் பல நூற்றாண்டை வாழையாக இருக்கின்றன. இயற்கை இணைந்து பண்பாடு வாழ்க்கை நம்முடையது என்பதை அறிந்து கொண்டோம். இதனை மக்கள் அறிவியல் என்கிற மகத்தான சிந்தனையை புரிந்து கொள்ளும் நமது பண்பாட்டின் மேன்மைகள் இன்றைய தலைமுறை எடுத்துக்கிறது சிறப்பாக தேவையான செயல்பாடு அகலாய்வை தொடர்வோம், தொன்மை வரலாற்றை மீட்போம் என்று எனது தீர்ப்பை கூறி நல்ல வாய்ப்புக்கு தந்த இலக்கண மன்றத்திற்கு நன்றி பாராட்டி பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்க சாலிய செந்தமிழ், வாழ்க தன்றமிழர், வாழிய பாரதம் மணி திருநாடு.